ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோலிவுட் சினிடாக்கிஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அப்கமிங் இயரான 2026 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஒரு 7 மூவிஸை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம தமிழ் சினிமாவில். நம்ம இப்போ இந்த லிஸ்ட்டில் 7th பார்க்க போகிறது யாருன்னா, விஷால் சாரோட மகுடம் மூவி. இந்த படத்தை டைரக்டர் ரவியரசு டைரக்ஷனில் விஷால் சார் ஆக்டிங்கில் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில காரணங்களால் விஷால் சாரே இந்த படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் விஷால் சாருக்கு மியூசிக் போடுறது ஜிவி பிரகாஷ் சார். விஷால் சாருக்கு பேரா துஷாரா விஜயன் மேம் நடிக்காங்க. இந்த படம் 2026 சம்மரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு ஆக்டர் விஷால். இந்த படத்தில் விஷால் டியூயல் ரோல் நடிக்காங்க. படம் ஒரு ஹார்பர் பேஸ்டு கேங்ஸ்டர் ஸ்டோரியாக ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஹையாகவே இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட்டில் 6th பார்க்க போகிற மூவி என்னென்னா, ஆக்டர் கார்த்தி சாரோட ஆக்டிங்கில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண சர்தார் 2. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஹிட்டு காரணமாக செகண்ட் பார்ட் எடுக்காங்க. இப்போ ரீசெண்டாகவே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்ட் 2 படங்கள் சொதப்பிடுறாங்க. அது என்ன காரணம்னு தெரில. ரொம்ப வருஷமாகவே நடந்துகிட்ருக்கு. சிங்கம் 3ல் ஆரம்பித்தது இன்னும் அப்படி தான் நடக்குது. இந்த காரணங்களால் இந்த படம் வரத்துக்கு ரிலீஸ் எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாகவே இல்லை. சர்தார் 2 இந்த வருஷம் தீபாவளி ரிலீஸ்க்கு வர வேண்டிய படம். வாத்தியார் படம் வர வேண்டியது இருந்ததுனால சர்தார் படம் தள்ளி போச்சு. அதுக்கடுத்து இப்போ வாத்தியாரும் தள்ளி போயிட்டதுனால சர்தார் இப்போ முன்னாடி வரதாக பிளான் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணுறாங்க. மாளவிகா மோகன், நிறைய ஹீரோயின்ஸ் நடிக்காங்க. இந்த படத்தை கார்த்தி சாரோட கெரியர்லேயே ஒரு பிக் ப்ராஜெக்டாக எடுக்காங்க. இந்த படத்தை போக கார்த்தி சாரோட ஆக்டிங்கில் தமிழ், அதாவது டைரக்டர் தமிழ் டைரக்ஷனில் மார்ஷல்னு சொல்லி ஒரு படத்தோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அதனால் கார்த்தி சாரோட லைனப்ஸில் நெக்ஸ்ட் இயர் 2 படங்கள் வச்சுருக்காரு. ஒன்று சர்தார் 2, இன்னொன்று மார்ஷல். இந்த மார்ஷல் படத்தை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் போகிற செகண்ட் ஷெட்யூல் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கான மியூசிக் சாய் அபியங்கர். இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பார்க்க போகிற மூவி மூவினா, நம்ம ஆக்டர் சூர்யா சாரோட கருப்பு மூவி. கருப்பு மூவியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருந்த படம் தான். அது ஒரு சில விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் முடியாததுனால ரிலீஸ் டேட் தள்ளி போணுச்சு. இந்த படத்தில் சூர்யா சாரோட த்ரிஷா மேம், பிரகாஷ் ராஜ் சாருன்னு 2 பேர் முக்கியமான ரோலில் நடிக்காங்க. இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி சார் டைரக்ட் பண்ணி அதில் வில்லனாகவும் நடிச்சிருக்காரு. மியூசிக் சாய் அபியங்கர். இந்த படம் போக டைரக்டர் வெங்கி அட்லூரி டைரக்ஷனில் சூர்யா சார் நடிச்சிட்டு இருக்கிற சூர்யா 46th மூவியோட ஷூட்டிங் இப்போ தான் முடிஞ்சுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் சம்மர் ரிலீஸ்னு ஆல்ரெடி சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து இப்போ சூர்யா சார் நடிச்சுக்கிட்டு இருக்கிற சூர்யா 47 இந்த ப்ராஜெக்டை டைரக்டர் ஜித்து மாதவன் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் சூர்யா சாருக்கு பேராக நஸ்ரியா ஃபகத் ஃபாசில் நடிக்காங்க. நஸ்லைன் முக்கியமான கேரக்டரில் நடிக்கார். ஃபகத் ஃபாசில் ஒரு கேமியோ பண்ணுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம நம்பர் 4th பார்க்க போகிற படம் என்னென்னா, நம்ம ஆக்டர் சிலம்பரசன் சார் ஆக்டிங்கில் வரப்போகிற அரசன். இந்த படத்துக்கு ப்ரோமோ விட்டதுலேருந்தே எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது ஹையாக தான் இருக்குது. அது போக ஒன்ஸ் அகைன் அனிருத் சாரும் சிம்பு சாரும் இணைஞ்சி இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. வெற்றிமாறன் சார் டைரக்ஷன் வேறு. வட சென்னை யூனிவர்ஸில் இந்த படம் வருதுங்கிறதுனாலே எக்ஸ்பெக்டேஷன் ஹையில் தான் இருக்குது. இந்த படத்தில் ஆண்ட்ரியா மேம், சமுத்திரகனி சார், கிஷோர் சார், விஜய் சேதுபதி சார் நடிக்காங்க. ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. திவாலி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணுறாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்பர் 3ல் இருக்கிற மூவி என்னென்னா, நம்ம ஆக்டர் சிவகார்த்திகேயன் சாரோட பராசக்தி மூவி. பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்டர் சிவகார்த்திகேயன் சாருக்கு இது அவரோட 25th மூவி. ஜெயம் ரவி சார் வேறு வில்லனாக நடிக்கிறாரு ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோலில். ஸ்ரீலீலா மேமோட தமிழ் டெபியூட். அதர்வா சார் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. சுதா கோங்கரா மேம் டைரக்ஷனில் வருது. இந்த பராசக்தி படத்தை ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படம் நெக்ஸ்ட் இயர் Jan 10 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்து போக SK26, அதாவது வெங்கட் பிரபு SK காம்போ. இந்த படம் நெக்ஸ்ட் இயர் திவாலி இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ தான் ரீசெண்டாக தான் இந்த படத்துக்கான விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்க்காக லோலா விஎஃப்எக்ஸ் ஆஃபீஸ்க்கு யூஎஸ்ஏயில் உள்ள ஆஃபீஸ்க்கு SK சாரும் வெங்கட் பிரபு சாரும் போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் நெக்ஸ்ட் இயர்
ஜான்வரியில் ஸ்டார்ட் ஆகும். இந்த லிஸ்ட்டில் நம்ம நம்பர் 2ல் பார்க்க போகிற மூவி என்னென்னா ஆக்டர் அஜித் சாரோட 64th மூவி. இந்த மூவியை டைரக்ட் பண்ணுறது ஆதிக் ரவிச்சந்திரன் சார். இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி மிடில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தில் வந்து அஜித் சாருக்கு பேராக ஸ்ரீலீலா மேம் நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு மெட்ராஸ், அதாவது மதுரை சைடு உள்ள ரவுடிக்கும் இன்டர்நேஷ்னல் கேங்ஸ்டருக்கும் நடக்கிற ஒரு ப்ராப்ளம் பற்றின ஒரு ஸ்டோரி. இந்த படத்தில் தான் நம்ம அஜித் சார் வந்து ரொம்ப நாள் கழித்து டியூவல் ரோல் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் அனிருத் ரவிச்சந்திரன் சார். நம்ம இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1ல் பார்க்க போகிறது 1 இல்லை 2 படங்கள். அந்த லிஸ்ட்டில் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மூவி என்னென்னா நம்ம தளபதி விஜய் சாரோட ஜனநாயகன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி லைன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது வினோத் சார். இந்த படம் வந்து பகவந்த் கேசரி ரீமேக் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த வீடியோவில் வந்து இந்த படத்தை வந்து பகவந்த் கேசரி ரீமேக் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸ் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா விஜய் சார் கரியர்லேயே அவருக்கு ஹையஸ்ட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்லா வாங்கி தந்தது வந்து அவரோட ரீமேக் படங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் Jan 9th ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து 27th நடக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன படம்னா நம்ம தலைவர் ரஜினிகாந்த் சாரோட ஆக்டிங்கில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய படம். தமிழ் சினிமாவோட 1000 கோடி கனவை நிறைவேற்றுறது அப்படின்னு எண்ணக்கூடிய படம் ஜெயிலர் 2. இந்த படம் வந்து நெக்ஸ்ட் இயர் ஜூன் இல்லைன்னா ஜூலை ரிலீஸ் ஆகுது. இதை வந்து சூப்பர் ஸ்டார் சாரே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து SRK சார் வந்து ஒரு கேமியோ பண்ணுறதா சொல்லிடுறாங்க. இந்த படத்தில் வந்து சந்தானம் சார், யோகி பாபு சார், விஜய் சேதுபதி சார், சிவராஜ்குமார் சார், மோகன்லால் சார், பாலகிருஷ்ணா சார் நடிக்க இருந்த ரோல் வந்து அவர் வேண்டான்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து February month முடியும்னு சொல்லப்படுது. ஓகே வியூவர்ஸ், இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் எந்த மூவிக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.